பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. நிறைய வாழ்க்கையில் பாதாள கட்டுகள், விளைவின கட்டுகள் சூழ்ந்து கொள்ளுதுங்க. அப்போது எசேக்கியா ராஜா பண்ணது போல நீங்களும் நானும் என்ன பண்ணணுங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் சரீர மரணத்தை குறித்து பேசுகிறேன். இன்னொரு மரணம் இருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய மரணம். தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிற, இயேசுவை தேடுகிற, அவருக்காக வாழ்கிறேன்னு சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் பின்மாற்ற வாழ்க்கை. உங்கள் ஆவி ஆத்மா, உங்கள் சரீரம் மரணத்துக்கு எதுவாக இருக்கிறது மாத்திரம் உங்கள் ஆத்மா அடிக்கடி மறிச்சு போகுதுங்க. தெரியுமா? சரியா ஜெபிக்கல, வேத வாசிக்கல, தேவ சமூகத்தை பரிசுத்தமா வாழன்னா உங்கள் ஆத்மா மறிச்சு போயிடும். இது இந்த சரீரத்துக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தா தான் நல்லாயிருக்கும். சரியாக சாப்பாடு தரலைன்னா உடம்பு பலவீனமாயிரும், இழைச்சி போயிடுவீங்க, ஒரு பலவீனமாயிருவீங்க. அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு ஒரு பலன் வேணா அது எங்கே இருக்குது? இந்த வேத வசனம் தான், சத்திய வசனம் தான். சத்திய ஆவியானவர் எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை வசனம் சொல்லுது. இந்த சத்திய வசனத்தில் எல்லா ஊட்டச்சத்தும் பலம், எல்லா ஆரோக்கியத்தும் இருக்குது. அப்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம விடுதலை ஒன்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது கிடைக்கும், ரெண்டாவது சத்தியத்தை அறியும் போது நம்மளுக்கு கிடைக்குங்க. தேவ பிள்ளைகளை விசேஷமாக உங்களுடைய பின்மாற்ற ஜீவத்தை போயிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா மறிச்சு போயிருங்க. உங்கள் ஆத்மா மறிச்சு போயிட்டா உயிரோடு இருந்தும் நீங்கள் செத்தவனை போல இருப்பீங்க. அதனால் அப்படிப்பட்ட ஜீவி வேண்டாம். நல்லா பேர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன, நான் ஜெபிக்கிறதே எனக்கு எந்த பிரச்சனை சொல்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் ஜெபமாக பண்ணுறது இல்லைங்க, ஆண்டர் தேடுறது இல்லைங்க, ஒரு பிரச்சனைக்கு இல்லை, எனக்கு எந்த கவலைன்னு சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவன் ஆத்மா மறிச்சு போச்சு, அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொரணை இருக்கிறவனுக்கு, செத்தவனுக்கு எந்த சொரணை இருக்காது. உயிரோடு இருக்கணும் சொரணை இருக்கும். ஏன்னா செத்தவனுக்கு சொரணை இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஒரு சொரணை நமக்கு இருந்தால் இந்த உலகத்தினுடைய பாவம் நம்மளை சோதிக்க வரும்போது நமக்குள்ள பயம் வரும். ஆண்டவரை மீறி நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, பரிசுத்தம் வாழணும், உண்மையாக இருக்குன்னு சொல்லி என் ஆத்மா நான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி நான் சொல்லுவேன், நீங்களும் சொல்வீங்க. அப்போது மறிச்சு போயிட்டுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆலயத்துக்கு போன அவசியம் இல்லை, கத்தர் தேடணும் அவசியம் இல்லை. எப்படி வேணா வாழ்வேன், எப்படி வேணா இருப்பேன், டிவி பார்ப்பேன், படம் பார்ப்பேன், தியேட்டருக்கு போவேன், லவ் பண்ணுவேன், பீடா போடுவேன், பீடி குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சண்டை ஓடுவேன், சண்டைக்காரனை வைப்பேன், குடும்பத்தோடு மனைவியோடு சமாதானமாக இருக்க மாட்டேன், பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்க மாட்டேன், எப்போ சந்தேகப்படுவேன் தான் இருப்பாங்க ஒழிய அவங்க வாழ்க்கையில் ஆத்மா மறிச்சு போன நிலைமை இருக்குது. தேவ பிள்ளைகளை, இந்த எசேக்கியா ராஜா தன் சரீர செத்து போகுதுங்கிற பயத்தில் ஒரு மரணம் வரணும்னா ஒரு பயம் வருது. எல்லாத்துக்குள்ள மரணத்தை சந்திக்கிற ஒரு பயம் வருது. நான் 2024 ஒரு மரண நேரத்தை சந்திச்சுட்டு வந்தேன். அதனால தான் பேசுகிறேன். தேவ பிள்ளைகளை, எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாருங்க. அந்த நிமிஷத்தில் ஜெபித்த போது என் இருதயத்திலிருந்து அந்த பிளவின கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் கட்டடிச்சு ஜெபிக்கும் போது, கட்டு உடைச்சு ஜெபிக்கும் போது, வியாதி சுகமாக்கும் போது கர்த்தர் உடனே அற்புதங்கள் செய்கிறார். இன்றைக்கே சொல்லுகிற செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு 2 விதமான மரணம், மனிதனோட வாழ்க்கையில் 2 விதமான மரணம். ஒரு மரணம் சரீர மரணம், உலகம் எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மரணத்தை குளிர் போட்டு மூடி வைக்கும் போது அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் மறிச்சிட்டான்னு போஸ்ட் அடிச்சிருவாங்க, அவ்வளோதான். அந்த மரணம் சரீர மரணம். ஆனால் நம்மளோட ஆத்மாவை மரணம் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளை, இந்த ஆத்மா மறிக்காதபடி